என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இப்போ நம்ம 12 ராசிக்கும் நான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன காரணியாக இருக்கும், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பரிகாரம் என்னங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மேஷ ராசிக்காரங்க இவங்களை ஏமாளின்னு சொல்ல முடியாது, பணத்தை பற்றின புரிதல் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சில சமயங்களில் யோசிக்காமல் ஒரு முடிவெடுப்பாங்க. ஸோ அதனால் கடனில் போய் மாட்டுவாங்க. இவங்க குறிப்பாக இந்த வருஷத்தில் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நிதானம் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு லோன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக லோன்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க, பட் கோல்டு லோன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இவங்களை எது அழுத்தோம்னா கோல்டு லோன் தான் அழுத்திட்டு இருக்கும், வேறு லோன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடன் உங்களுக்கு ஆகவே ஆகாது, பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் திணறுவாங்க. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சிம்மம் போயிட்டாங்கனாலே 2025 சேஃப். கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சனியாக வர்றதுனால நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. 2 to 3 months ஒன்ஸ் போக முடியுதுன்னா அடிக்கடி போயிட்டுருக்காங்கனாலுமே பணத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது தனுசு இந்த வருஷம் வளர்த்துக்கிட்டாலே கடன் அடைஞ்சிரும். பெரிய கடன் அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 பண வரவே எனக்கு அதிகரிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் பட்சத்தில் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக, ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும், பட் தன்னை பார்க்க மாட்டாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். 12 ராசிக்காரங்களுக்குமே நமக்கு இருக்க கடன் எப்பதான் தீரும் அப்படிங்கிற அந்த ஒரு கவலை இருக்கு. இன்னொன்னு, நம்ம கையிலயும் 4 காசு தங்கணும், அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு மேம். ஸோ இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத பார்த்துடலாமா மேம்? நீங்கள் சொன்ன மாதிரி கடன் இல்லாதவங்களே இப்போ கிடையாது, ஏன்னா அதுக்கான சோர்சஸ்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஒரு கார்டு இருந்தால் போதும், ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்லேயே நாங்கள் லோன் கொடுக்குறோம், இன்ஸ்டன்ட் லோனுன்னு நிறைய மார்க்கெட்ஸ் ரொம்ப பீப்புளை அட்ராக்ட் பண்ணுறது இந்த லோன்ஸை நோக்கி. ஸோ இது அவங்களோட க்ரோத்தை குறைக்கிறத விட மன அழுத்தத்தையும், கடுமையான ஒரு மன அழுத்தத்தையுமே மக்களுக்கு உருவாக்குது. நம்ம 2025 எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறத விட கோர் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 12 ராசிக்காரங்க இருக்காங்க, ஒரு சிலருக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க எந்தெந்த ராசிக்காரங்க அதில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறத மட்டும் சொல்ல முடியுமா மேம்? குறிப்பாக ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்க 3 வரும் கிரெடிட்னு இல்லை, எந்த கடன்லையுமே பொதுவாக பணம்னாலே இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இது ஜாதகமும் சொல்லும். 6, 8ஆம் இடம் கொஞ்சம் வலுத்தவங்க, அந்த தசை நடக்கிறவங்க, இவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் என்னன்னா, ஜோதிடத்தை பற்றின அறிவே எனக்கு இல்லை, நான் எப்படி இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கனாலுமே, ஒரு விஷயம் உங்களை அழுத்துச்சுன்னா அது கிரகத்தோட சம்மந்தம் தான். அது கிரகம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இல்லை. அப்போ கடன் சுமைங்கிறது உங்களை அழுத்தும் பட்சத்தில் உங்கள் கிரகங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போ அதுலேருந்து எப்படி மீள்றது, வெளியில் வர்றதுங்கிறத பார்க்கணும். மேம், முதலாவதா மேஷ ராசிக்காரங்க கடன் தீரணும் அப்படின்னா அவங்க என்ன விஷயம் செய்யணும் மேம்? மேஷத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க கொஞ்சம் சுதாரிப்பான ஒரு ஆட்கள் தான். இவங்களை ஏமாளின்னு சொல்ல முடியாது, பணத்தை பற்றின புரிதல் இவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சில சமயங்களில் யோசிக்காமல் ஒரு முடிவெடுப்பாங்க. ஸோ அதனால் கடனில் போய் மாட்டுவாங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, இல்லை ஒரு நகையே வாங்கணும்னா பிடிச்சிருக்குன்னு ஆசைப்பட்டு டக்குன்னு வாங்கிடுவாங்க, ஒரு கார்டு போட்டு வாங்கிடுவாங்க. இல்லை பிடிச்ச பொருளை வாங்கணும், ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா நான் டக்குன்னு கடன் வாங்கினேன், யோசிக்காமல் சட்டுன்னு கடனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதுதான் மேஷம். இவங்க குறிப்பாக இந்த வருஷத்தில் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நிதானம் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு லோன் கண்டிப்பாக தேவை. இது ஒரு கோர் ப்ராப்ளம், இது கடன் இல்லாமல் எனக்கு தீராது, இதுக்காக நான் கடன் வாங்கினேன்னா நாளைக்கு அது என்னை காப்பாற்ற தான் போகுது, நான் மட்டும் லோன் போங்க. ஆர்எல்ஸ் எனக்கு இது தோணுது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவேங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸில் லோனுக்கு போய்க்க வேண்டாம். 1. 2வது, இவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு இவங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, அதுவும் சாலிட் கோல்டாக இருக்கட்டும், பாண்டு வேண்டாம். ஏன்னா 6ஆம் அதிபதி புதன். ஸோ பாண்டு, டாக்குமெண்டேஷன் இப்படி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் மேம் சாலிட் கோல்டுக்கு கோல்டு பாண்டு பரவாயில்ல தானே, செய்கூலி சேதாரம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு கேட்கலாம்.
பட் பாண்டுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஒத்து வரணும்ல, கைக்கு வந்ததும் ஒன்று வெளியில் போயிடக்கூடாது. சாலிட் கோல்டுனா கொஞ்சம் கையில் தங்கும். ஸோ ஒரு காயினோ பாரோ ஏதாவது ஒன்று குட்டி குட்டியாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போல்லாம் கடைகளில் வந்து ஒரு 500 ml காயின் கூட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப சேஃப் உங்களுக்கு. மேம் இப்போ வந்து கடன் தீர்றதுக்கும் பணம் பெருகிறதுக்கும் அவங்க போக வேண்டிய ஆன்மீக கோவில்னா அது என்னது மேம்? இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாக புதன் வருவார். ஸோ அதனால் புதனுடைய தீமைகள் வந்து இவங்களை தாக்காமல் இருக்கணும்னா பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். திருப்பதிக்கு வந்து ஒரு வாட்டி அட்லீஸ்ட் போயிட்டு வந்துடணும் மேஷம். ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த வருஷத்தில் சட்டுன்னு இருக்கிற கடன் அடையிறது, தேவையில்லாத செலவாகாமல் இருக்கிறது, பணம் நான் சொன்ன தங்கம்லாம் சேர்றது வந்து நிச்சயமாக நடக்கும். ரிஷப ராசிக்காரங்க இந்த 2025ல் கடன் தீர்ந்து பணம் பெருகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடன்கிறது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, ஆசட்டை விட லயபிலிட்டிக்கு நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ கடன் வாங்கி சொத்து வாங்குறத கூட நம்ம வந்து சுப கடன்னு சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஐஃபோன் இஎம்ஐயில் போயிட்டுருக்கோம், கார் இஎம்ஐயில் போயிட்டுருக்கோம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்பாங்க, ஃபேஷன் ஆக்சசரிஸ் எடுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தையுமே ரிஷபம் பண்ணும். அல்லது ஒரு தொழில் லாபமே தரலன்னு தெரிஞ்சும் திரும்ப அதில் முதலீடு கடன் வாங்கி போட்டுட்ருக்கோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தன்னை மெருகேற்றி காட்டுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அது இயற்கையாக பண்ணிட்டா பரவாயில்ல. சில பேரோட ஜாதகத்தில் 6ஆம் இடம் வீக்காக இருக்கும்போது அதை கடன் மூலமாக அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு ஷோ ஆஃப் பண்ண பிடிக்கும், நல்ல லக்ஸூரியஸாக இருக்க பிடிக்கும். அது கடன் மூலமாக பண்ணுறோமா, சொந்த காசில் பண்ணுறோமா, சேர்த்து வச்சுட்டு பண்ணுறோமாங்கிறது அவருக்கு தெரியாது. அப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்மளும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவோம். லயபிலிட்டிக்கு கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். வட்டியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கணும். லோ ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒரு 50,000 20,000 இருந்தால் கூட லோ ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்டில் அதை நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அந்த தொகை உங்களுக்கு தங்கும். அதை வந்து நீங்கள் பிற்காலத்துக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோ ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் எதுன்னு பார்த்து ரிஷபம் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மேம் இப்போ ரிஷப ராசிக்காரங்க கடன் தீர்ந்து பணம் பெருக போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது என்னது மேம்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக போக வேண்டிய ஒரு கோவில், ரிஷபத்துக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது துலாம். சொந்த வீடு தான், சுக்கிரனோட அதே வீடு தான் வந்து துலாமுக்கு வருது. திருச்சி பக்கத்தில் சாரநாத பெருமாள் கோவில்னு இருக்குது. இது வந்து பெருமாளோடு இருக்கிற தாயாருக்கு ரொம்ப பிரசித்தியான கோவில். இங்கே போய் பெருமாளையும் தாயாரையும் ஒரு சேர வணங்கும்போது கடன் கண்டிப்பாக தீரும், பணம் சேரும். நான் சொன்ன விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2025 வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க கடன் தீர பணம் பெருக என்ன மாதிரியான விஷயங்களை இந்த 2025ல் செய்யணும் மேம்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுப்பாங்க, ரொம்ப ஹை ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ கடன் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் சேஃபான ஆட்கள் தான். பட் 6ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால அந்த கடன்கிறது இவங்களுக்கு ஒரு பேர்டன் ஆகிடும். ஸோ பொதுவாகவே கடன் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஒருவேளை கடனே இல்லைன்னா சுப கடன் வாங்கிக்கோங்க. ஆசெட்ஸ்க்கு இந்த வருஷம் வாங்கிக்கலாம். ஏன்னா செவ்வாய் வந்து நீசம் தான். அதனால் கடனில் வந்து நீங்கள் பெரிய தொல்லையில் இந்த வருஷம் மாட்ட போகிறது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது வந்து இங்கே சனியுடைய வீடாக இருக்குது. அப்போது மியூச்சுவலு, ஷேரு, ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போகாமல் ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சனினா மண்ணில் போடலாம், லேண்டு வாங்கலாம், ஒரு இஎம்ஐயில் கூட லேண்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் கடன் வாங்கலாம், வாங்கிக்கோங்க. அல்லது என்ன பண்ணுங்கள், பழமையான விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு பழைய வீடு, புது வீடு வாங்குறேன் கட்டுறேன்னு இல்லாமல் ஒரு பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இல்லை சின்ன தொகை தான் என்னால் முடியும்னா ஆர்டி அப்படின்னு போய்க்கோங்க, அது சேஃப். மேம் இப்போ இவங்க வந்து பணம் சேருவதற்கு போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது என்ன கோவில்? மிதுனம் கண்டிப்பாக பணம் சேரணும், கடன் அடையணும்னா பழனி போயிட்டு வரணும். ஏன்னா செவ்வாய் தான் இங்கே கடனை கொடுக்குறாரு. கடன் அடைஞ்சாலே பணம் சேர்ந்துடும், அல்லது வேறு சொத்து வாங்கிடும். அப்போ செவ்வாய் வலுப்படுத்த, செவ்வாய் நெகட்டிவாக இல்லாமல் இருக்க பண்ண பழனி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். கடக ராசிக்காரங்க கடன் தீர பணம் பெருக என்ன மாதிரியான விஷயங்களை இந்த 2025ல் செய்யணும் மேம்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக லோன்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. பட் கோல்டு லோன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இவங்களை எது அழுத்தோம்னா கோல்டு லோன் தான் அழுத்திட்டு இருக்கும், வேறு லோன்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. கோல்டு லோனுக்கு நமக்கே தெரியும் கம்பேரிட்டிவ்லி இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வருஷம் மென்மேலும் கொண்டு போய் நகையை வைக்காதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்காமல் டக்குன்னு நகை இருக்குல்ல கொண்டு போய் உள்ளே வைப்போம். இந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். எப்போவுமே தங்கத்தை வைக்கிறதெல்லாம் உங்களுக்காகத்தான் வைக்கிறீங்க, பட் நகை நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு நல்லது, ஐஸ்வர்யம். அப்போ இந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. இவங்கெல்லாம் எமோஷன்ஸ்னால கடன் வாங்கக்கூடிய ஆட்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைக்கு வாங்க, இவங்க எமோஷன்னாலே வாங்கிடுவாங்க. இல்லை அடுத்தவன்ட்ட எப்படி கேட்குறது, கொஞ்சம் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கிட்டு அடுத்த மாதம் கைமாற்றி விட்றாங்கன்னா வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வரட்டு கௌரவம்லாம் பண விஷயத்தில் பார்த்து அதிகமாக நகையை உள்ளே விட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்த பண்ணாலே நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இவங்க எதில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாட்ரேட் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் இவங்க போகலாம். ஏன்னா பாகிய சனி தான்,
11ஆம் இடமும் வலுத்திருக்கு, பிரச்சனை இல்ல. ஸோ அதனால மாடரேட் ரிஸ்க்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போய்க்கலாம். 12ல குரு இருக்கிறதுனால தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்துல ஷேர்ஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். கடக ராசிக்காரங்க பண வரவு அதிகரிக்க போக வேண்டிய கோவில்னா அது எந்த கோவில் மேம்? கடகத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும். ஏன்னா 6ஆம் அதிபதி குருனாலுமே இந்த வருஷம் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் 12ல உட்காந்து 6 பார்க்குறாரு. ஸோ குரு வந்து ஃபேவரபிள் தான், அவர் வந்து பிரச்சனை தர போறதில்ல. சந்திரனை வலுப்படுத்துறதுக்காக காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரதுங்கிறது பணவரவு அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரங்க கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் இந்த 2025ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் மேம்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. கடன் வாங்குறதும் பிடிக்காது, பணமும் கொடுக்க மாட்டாங்க. பெருசா நிறைய பேர் கொடுக்கலாம் மாட்டாங்க, கொடுத்தாலும் கரெக்டாக கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் திணறுவாங்க. இவங்க எப்படின்னா, நான் கடனும் வாங்க மாட்டேன், காசும் கொடுக்க மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ணி என் பணத்தை பெருக்கவும் மாட்டேன். நான் வாங்குவேன், சம்பாதிப்பேன், செலவழிப்பேன், என் குடும்பத்துக்கு இருக்கு போதும். இப்படியே ஒரு பாதுகாப்பாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ கடன்கிறது இவங்களை அழுத்த போகிறதில்ல. அஷ்டம சனியே வந்தாலும் இவங்க பெருசாக கடன் வாங்க மாட்டாங்க. 6ஆம் இடம் ஒன்றும் வீக் ஆகலை, 8ல் தான் போய் மறையிறாரு, அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல், ஸ்பெக்குலேஷன்ஸ், சிட்டு எங்கேயாவது போட்டால் கூட எடுத்துகிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் லேண்டு, ஹவுஸு, ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி போய்க்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். மேம் இப்போ இவங்க வந்து பண வரவு அதிகரிக்கிறதுக்கு போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சிம்மம் போயிட்டாங்கன்னாலே 2025 சேஃப். ஸோ இதை எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம், பணவரவும் ரொம்ப அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரங்க கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் இந்த 2025ல செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அது எந்த விஷயங்கள் மேம்? கன்னியை பொறுத்த வரைக்கும் எப்படி கடன் வாங்குவாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்குவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் பணம் கேட்டால் வாங்கி கொடுத்தேன், அல்லது இவங்களுக்கு ஒரு கடன் இருக்கும், அந்த கடனை ஒரு பணத்தை வச்சு அடைக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்டு கேட்டான்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். இவங்கெல்லாம் லைட்டாக பீப்புள் ப்ளீசர்ஸ்னு சொல்லலாம். இவங்களுக்கு காரியமும் இருக்கும், கவனமும் இருக்கும், தாமலையும் அக்கறை இருக்கும். பட் அடுத்தவங்க கேட்கும்போது தன்னை காப்பாற்றணும்னு யோசனை வராது. முக்கியமாக ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவங்களுடைய ஒரு வீக்னஸ்னு சொல்லலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. பட் இந்த வருஷம் உங்களுடைய வருவாயை உங்கள் கடன் அடைக்கிறதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை பண்ணிங்கனாலே கடன் அடைஞ்சிரும். மித்தபடி பிளானட்ஸ் எல்லாமே சேஃப் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயுமே 6ஆம் அதிபதி சனி தான். அப்போது ஸ்லோவாக மாதம் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எஸ்ஐபிஸ் போடலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லையோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லையோ போட்டுக்கிறதுங்கிறது நல்லது. மேம் இப்போ கன்னி ராசிக்காரங்க பணவரவு அதிகரிக்கிறதுக்காக போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? கன்னியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சனியாக வர்றதுனால நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது நல்லது. ஸோ அங்கே ஒரு சனிக்கிழமை போய் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க, இல்லை ஒரு 2 to 3 monthsக்கு ஒன்ஸ் போக முடியுதுன்னா அடிக்கடி போயிட்டு இருக்காங்கனாலுமே 2 விஷயம் நடக்கும். பணம் தங்கும், வீண் செலவாகாது, கடனை அடைக்க முடியும். ஸோ இது 3மே நல்லது ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு. இதை கண்டிப்பாக பண்ணணும். துலாம் ராசிக்காரங்க கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் இந்த 2025ல செய்ய வேண்டிய விஷயங்கள்னா அது என்னது மேம்? துலாம் பொறுத்த வரைக்கும் கடனில் ஈஸியாக மாட்டுவாங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி குருனா கொஞ்சம் ஈஸியாக எதையும் கிடைக்க வச்சிரும். சுப கிரகம், இவங்களுக்கு ஈஸியாக கடனும் கிடைச்சிரும். ஸோ மாட்டுவாங்க. பட் அட் த சேம் டைம் கடன் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் திணறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு ஈக்குவலாகவே சூப்பராக இருக்க போகிற ராசினா துலாம். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா 2025 மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம். சில கேர்லெஸ்னஸ் இருந்திருக்கும், கடன் அடைக்கிறதுல ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு சுதாரிப்பு இல்லாமல் செலவு பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் சுதாரிப்போட பணத்தை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி கடன் அடைக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு 50 to 60% டெப்ஸ்குள்ளே இருந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக அவங்களால வெளியில் வர முடியும். ஓகே, அதே மாதிரி துலாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் கிரகங்கள் சேஃபு. என்ன பிடிக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ஷுவாரிட்டியோ நான் ஷுவாரிட்டியோ ஸ்டாக்ஸ் கூட வாங்கலாம். ஏன்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு பிளைண்ட் கேம் தான், அது கூட நம்பி வாங்கலாம். ஒரு தசாபுத்தியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை பார்த்து. துலாமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திறந்த மடை மாதிரி தான் இந்த வருஷம் இருக்குது. கடன் அடைக்கணுமா அடைங்கப்பா, பணம் சேர்க்கணுமா சேருங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் கிரகம் ஹெல்ப் பண்ணுறோன்னு தான் இந்த 9 கிரகமும் 12 கட்டத்தில் உட்காந்துருக்கு. ஸோ மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறத துலாம் பண்ணிக்கணும். பணவரவை அதிகரிக்கிறதுக்காக போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? துலாம் பொறுத்த வரைக்கும் பண வரவை அதிகரிக்கணும். கிரகங்கள் நல்லா இருக்குது, ஆனாலும் நமக்குன்னு ஒரு சுதாரிப்பு வேணும்ல, அது இருக்கும்போது தான் கிரகங்களே வேலை செய்யும். ஏன்னா 9 கிரகமும் இருக்குது, நாங்களே எல்லாம் பண்ணுறோன்னா நம்ம ஒரு வெத்துடம்பாக இருப்போம், அதையே நம்மளை ஆக்டிவேட் பண்ணாது. அது ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும், அதை கிரகிச்சு உள்வாங்கி நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது. அதை நம்ம பண்ணணும், அந்த வைராக்கியம் நமக்கு வரணும் அப்படின்னா துலாம் ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக போகணும். ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே நல்ல திருப்பம் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஏற்படுறது உறுதி. விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2025ல கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் மேம்? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எதிராளிகளுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. எப்படி எதிரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டாலுமே அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்குலாம் போக மாட்டாங்க. நீ கேஸை நடத்து, என் காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, உன் 2 கண்ணையும் நான் வாங்குவேன். இந்த பழக்கம் வந்து விருச்சிகத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீண் விரயங்கள் இந்த வருஷம் தயவு செஞ்சு வேண்டாம். ஸோ ஏதோ ஒருத்தன் எதுக்குறானா போயிட்டு போட்டோம், நம்ம உழைச்ச காசு நமக்கு வேணுங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். இதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பணம் கொஞ்சம் எதிரிகளுக்கு போகும். ஒரு வீட்டு சொத்தே இருக்குன்னா, பங்கு இருக்குன்னா, என்ன இந்த கேள்வி கேட்டல, எனக்கு உன் சொத்து வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் போ அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி பணத்தை விடக்கூடாது. உங்களுக்கு நியாயமாக வர வேண்டியது உங்களுக்கு வரணும். அடுத்தவனை பகைச்சிட்டு பழி வாங்குறதுனால நம்ம பணம் காசு தான் போகுமே தவிர இது நம்மளுக்கு யாரும் கல்வெட்டு வைக்க போகிறதில்ல. அப்போ இதனால் கடனுக்குள்ளே போகிறது, பணத்தை விரயம் பண்ணுறதுங்கிறத விருச்சிகம் இந்த வருஷம் மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் இருந்து மாற்றிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எடுத்திங்கன்னா விருச்சிகமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவங்க சாவரிங் கோல்டு பாண்டாக இருக்கட்டும், இப்போது இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அது எப்போன்னு பார்த்து வாங்கிக்கலாம். டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம், தங்க நகைகளாகவும் வாங்கி சேர்த்துக்கலாம், காயின்ஸாகவும் வாங்கிக்கலாம், ஃபிசிக்கல் கோல்டும் வச்சுக்கலாம். ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாக விருச்சிகத்துக்கு நல்லது. நிலத்திலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய பெனிஃபிட் பண்ண இவங்களை. விருச்சிக ராசிக்காரங்க பணவரவு அதிகரிப்பதற்காக இந்த 2025 போக வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில்? விருச்சிக ராசிக்காரங்க 2025 பணவரவு அதிகரிக்க முக்கியமாக தில்லை காளியம்மனை போய் கும்பிடணும். ஸோ தில்லை காளியம்மனை கும்பிடும்போது எதிரி அழிவான். எதிரினா நம்மளை எதிர்க்கிறவங்க மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரி. நமக்குள்ளே இருக்கிற எதிரி தான் நம்மளை முன்னேற விடாமலே பண்ணுவான். ஸோ அடுத்தவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட நம்மளை ஒன்றும் பண்ணிடாது. உள்ளே இருக்கக்கூடிய எதிரி அழிகிறதுக்கு முதல்ல தில்லை காளியம்மன்ட்ட போகணும். அங்கே போனால் தான் நம்மளுடைய இன்னசென்ஸ், நம்மளுடைய அறியாமை இருக்குது இல்லையா, அது போகும், பணத்தை சேர்க்கணுங்கிற ஒரு புத்தி வரும். ஸோ அதனால் தில்லை காளியம்மன் கோயிலை போய் வழிபாடு பண்ணிக்கிறது பண வரவை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேறும். தனுஷ் ராசிக்காரங்க கடன் தீருவதற்கும் பணம் பெருகுவதற்கும் 2025 செய்ய வேண்டிய விஷயம்னா அது எந்த விஷயம்? தனுசு பொறுத்த வரைக்கும் பொதுவாக எப்படி செலவு பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, தனக்கு செலவு பண்ண மாட்டாங்க. அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கும்போது கொடுக்குறதுல ஹெல்ப் பண்ணுறதுல தப்பில்லை. கடன் வாங்கி செய்கிறது, இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை கம்மி பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி சீரியஸ்னஸே இருக்காது, பணத்தை பற்றின சீரியஸ்னஸ். காசு இருக்கிறவன்லாம் தான் மனுஷனா, காசெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்ல குணம்தான் முக்கியம், இந்த மாதிரி சித்தாந்தம் பேசுவாங்க. ஸோ இது வந்து ரியல் லைஃப்க்கு ஒத்து வராது. இந்த பழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றிட்டு பணத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது தனுசு இந்த வருஷம் வளர்த்துக்கிட்டாலே கடன் அடைஞ்சிரும். பெரிய கடன் அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. 4ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால சொத்து சேர்றதுல பிரச்சனை இருக்குமே தவிர புது கடன் வராது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதில் பண்ணலாம் அப்படின்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனாக இருக்கும்போது நகைகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களுக்குமே நல்லது. ஒரு விஷயம், கொஞ்சம் ரிப்பீட்டட் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஒரு ரிப்பீட்டட் ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து எந்த தப்பும் கிடையாது. ரிஸ்க்குங்கிறத வந்து கொஞ்சம் எடுக்க வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறாரு. ஸோ மனசு வந்து சரியாக தெளிவாக யோசிக்காது. அப்போது ரிஸ்கியான கேல்குலேஷன்ஸ் இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக வேண்டாம். ஸோ எது வந்து எங்கே பணத்தை போட்டால் அது நமக்கு கண்டிப்பாக திரும்பி வருமோ அங்கே மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். முதலுக்கு மோசம் இல்லாத முதலீடுகளை பண்ணணும் தனுசு. மேம், இப்போ தனுசு ராசிக்காரங்க இந்த 2025 பணவரவை அதிகரிக்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? இப்போது தனுசை பொறுத்த வரைக்கும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருக்கார். அவரை போய் ஒரு சனிக்கிழமையில வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இயர்லி ஒன்ஸ் போகலாம், 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போக முடியும்னாலும் போகலாம். இல்லை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ரொம்ப பக்கத்துலனா மந்த் ஆன் மந்த் கூட போய்க்கலாம். இப்படி போகும் பட்சத்தில் பணம் தங்கும், பணம் சேரும், பணத்தை பற்றின புரிதல் வரும், லைஃபே நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்க இந்த 2025 கடன் தீருவதற்கும் பணம் பெருகுவதற்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் மேம்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கிள் லோன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் காரு, ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் இயற்கையாகவே பிடிக்கும். மகர ராசியில் உள்ள பெண்கள்னாலுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வெஹிக்கிள் லோன் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு இருக்கு வாங்கிக்கிறியா, 50 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்கு வாங்கிக்கிறியானா ஐ கோ ஃபார் கார் அப்படிம்பாங்க. கார் தான் பிடிக்கும். அல்லது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த வருஷத்தில் நான் வீடும் வாங்கணும், காரும் வாங்கணும், வீட்டுடைய பட்ஜெட் ஒரு 50 லட்சம், காருடைய பட்ஜெட் ஒரு 20 லட்சம் அப்படிம்பாங்க. அந்த 20 லட்சங்கிறது தேவையில்லாதது. இங்கேயே 50 லட்சத்தில் ஒரு 40 லட்சம் கடன் வாங்கி அதுலேயும் ஒரு 10 லட்சம் கடன் வாங்குறதுங்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் வெஹிக்கிள்ஸ்லாம் வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் கடன் அமைப்புன்னு வரும்போது ஹை எண்ட் மாடல் தான் வாங்குவேன், என் காருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், அல்லது வீட்டில் இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன், அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எது எது தேவையோ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இதை பண்ணாலே மகரத்துக்கு கடன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதே மாதிரி மந்த்லி பணம் வருதுன்னா சேவிங்ஸுக்குன்னு ஒரு தொகையை கையில் ஃபஸ்ட்டே எடுத்தாங்கன்னா தான் இவங்களால சேவ் பண்ண முடியும். பணத்தை மொத்தமாக வச்சாங்கன்னா அவ்வளவும் செலவாயிரும். இந்த 2 விஷயத்தில் மகரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இவங்க எதில் வேணாலும் லோ ரிஸ்க்கோ ஹை ரிஸ்க்கோ
மாடரேட் ரிஸ்க்கோ எதில் வேணாலும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஏதாவது ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இல்லாமல் இப்போது நியூவாக ஏதாவது ஸ்கீம்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா அது என்னன்னு பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். மேம் இப்போ மகர ராசிக்காரங்க இந்த 2025 பணவரவை அதிகரிக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் மேம்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 வந்து பண வரவே எனக்கு அதிகரிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கும் பட்சத்தில் கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியது ரொம்ப அவசியம். அங்கே போயிட்டு வரும்போது பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். அதே மாதிரி பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கண்டிப்பாக வரும். கும்ப ராசிக்காரங்க இந்த 2025 கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி சந்திரனா வருவார். இவங்க லைஃப் எப்படின்னா ரொட்டேஷன்லேயே போயிட்டு இருக்கும். கடனை வாங்குவேன், கடனை அடைப்பேன், திரும்ப ஒரு கடன் வாங்குவேன், கடன் அமைப்பேன். இதுக்கு என்னடா ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். சில பேருக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருக்கும்போது அந்த கடன்னால சொத்தை வாங்கி பெருக்கிடுவாங்க. சில பேர் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க. இங்கே நமக்கு என்ன தெரியுது, கோச்சாரத்தை மட்டும் பார்க்கலைன்னா இந்த சைக்கிள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் இருக்குன்னு தெரியுது. அப்போ எப்படி போயிட்டுருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும். கடனால் பெனிஃபிட் ஆகிறோமா, கடனால் கஷ்டப்படுறோமா? கஷ்டப்படும் பட்சத்தில் அந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். அதுக்கான டைமாக 2025 எடுத்துக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி விலகுது, ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அந்த விஷயத்தை கும்பம் பண்ணிக்கும் பட்சத்திலே கடன்லேருந்து தப்பிப்பாங்க. இந்த வருஷம் கடனை அடைக்கிறதுக்கான அத்தனை அம்சமும் கும்பத்துக்கு இருக்குது. ஏன்னா 11ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. கடனை அடைக்கணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் இந்த 12 ராசிகள்லையும் யார் அதிகமாக கடன் அடைப்பானா கும்பம் தான். அப்போது 2025 சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருக்கிறதுனால ட்ரேடிங்குள்ளே போகலாம். சூரியன் லக்னத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காராங்கிறத மட்டும் பார்த்துட்டு ட்ரேடிங்குள்ளே இறங்குறதுங்கிறது நல்லது. அது தவிர்த்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே இவங்க பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸு ஸ்பெக்குலேஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது, பிளைண்ட் கேமுக்குள்ளே போகக்கூடாது. மேம் இப்போ இவங்க வந்து பணவரவை அதிகரிப்பதற்காக 2025 இந்த கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுனாலுமே ஒரு வாட்டி திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி காகத்துக்கு அடிக்கடி சாப்பாடு வச்சுக்கிறது, தன்னை தான் இருக்கிற இடத்த கொஞ்சம் ஹைஜீனாக க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த 3மே ஆன்மீக பரிகாரத்தில் தான் வரும். ஏன்னா கொஞ்சம் அன்டைடியாக கிளன்லினஸ் இல்லாத இடங்களில் சனி தங்குவார். சனி தங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, நெகட்டிவாக தங்க ஆரம்பிச்சிருவார். அப்போது இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் நம்ம என்விரான்மெண்ட்னால நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அப்போ என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதும், நான் சொன்ன அந்த காகத்துக்கு அடிக்கடி சாப்பாடு வச்சுக்கிறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு, ஸ்ரீராம ஜெயம்ங்கிறத அடிக்கடி சொல்கிறதுமே வந்து கும்பத்துக்கு நல்ல பெனிஃபிட் தரும். மேம் அவங்க போயிட்டு வர வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம்? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக போயிட்டு வர வேண்டிய கோவில் திருநள்ளாறு தான். திருநள்ளாறு போயிட்டு வந்தாங்கன்னே நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம என்ன சனி பயிற்சினா தானே போகணும், ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இல்லை. சனியோடைய பாசிட்டிவான கதிர்வீச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் திருநள்ளாறு. அங்கே எப்போ வேணாலும் போகலாம், யார் வேணாலும் போகலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ கும்பம் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மீன ராசிக்காரங்க இந்த 2025 கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வருவதற்கும் பணவரவை அதிகரிக்கிறதுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்ன விஷயங்கள் மேம்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் தன் குடும்பத்துக்காக கடன் வாங்குவாங்க கண்டிப்பாக. ஏன்னா கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் தன்னை பார்க்க மாட்டாங்க. ஒரு தொழில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து பிஸ்னஸ் செக்டாரில் உள்ள மீனத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். தொழில் ரொம்ப நாளாக நஷ்டத்தில் போயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி ஜென்ம சனி வருது. இப்போ கடன் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும், கண்டிப்பாக மீனத்துக்கு கடன் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். கடன் இருக்கும் பட்சத்தில் தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போகுதுன்னா ஒன்று தொழிலை மாற்றுங்க, இல்லை தொழிலை ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு போங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் தொழிலை தொடர்ந்துக்கலாம். ஏன்னா இப்போ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நீ பிஸ்னஸ்க்கு லாய்க்கே இல்லைன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இதை விட பெருசாக கூட ஃப்யூச்சரில் பண்ணலாம். அப்போது ஒரு ப்ராட் வியூ அப்படிங்கிறது வேணும். நம்ம யார் என்ன பண்ணிகிட்ருக்கோம், எதில் செலவாயிட்ருக்கு, கடன் எங்கே போகுதுங்கன்னு. இல்லை நான் உன்னை பிடிச்சிட்டேன், அதை விடவே மாட்டேன்னு இறுக்கி பிடிக்கும்போது முள் என்ன பண்ணும், கையை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிரும். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தாலே மீனம் பெரிய கடன் பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்கலாம். மேம் மீன ராசிக்காரங்க 2025 எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேம்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சொத்து ஏதாவது இருக்குன்னா அதை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அப்பா ஒரு வீடு தர்றாரு அப்படின்னா அதை வாங்கி விற்று எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அது பல்கி பெருகும். ஏன்னா அப்பா மூலமாக லாபம் அப்படிங்கிறது இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுக்கும், அதில் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சூரியன் தான் 6ஆம் அதிபதி. ஸோ நேர்மையாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். குறைஞ்ச முதலீட்டில் எனக்கு நிறைய லாபம் வேணும்னு யோசிக்கக்கூடாது. நம்ம என்ன முதலீடு போடுறோமோ அதுக்கு தகுந்த லாபம் இருந்தால் போதும், இயர் ஆன் இயர் இது அப்ரிஷியேட் ஆனால் போதுங்கிற நோக்கத்தில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்க, இதில் போடு மச்சான், என் ஃப்ரெண்டு சொன்னான், நீ 1 லட்சம் போடு, நான் 2 லட்சமாக எடுத்துறேன், அதை மட்டும் நம்பாமல் இருந்தீங்கனாலே இந்த வருஷத்தை நீங்கள் உங்கள் காப்பாற்றிக்கலாம். மேம் மீன ராசிக்காரங்க இந்த வருஷம் போயிட்டு வர வேண்டிய கோவில் அப்படின்னா அது எந்த கோவில்? மீனத்தை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியில் வர்றதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் எந்திக்கிறேன், விளக்கேற்றுறேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதிலேருந்து நம்மளை காப்பாற்றும். டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்க முடியலனாலும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த வெள்ளி செவ்வாயிலையாவது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தெய்வம் ஒன்று தான்.
குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். மேம் 12 ராசிக்காரங்களுக்குமே வந்து கடன் தொல்லையிலிருந்து அவங்க நீங்கி பணவரவை அதிகரிக்கிறதுக்கு வாழ்வியல்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எந்தெந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையா இருக்கணும், அது மட்டும் இல்லாம 2025ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா நீங்க கடன் தொல்லையிலிருந்து தப்பிச்சு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்க எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இதை பார்க்கிற நேயர்களும் கடன் தொல்லையிலிருந்து வெளியில வந்து பொருளாதார வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையிலும் சிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். நன்றி. என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். Ananya's Nana Nani Coimbatore, a paradise for senior citizens. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.